மை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காவும் மாம்பழமும் மாவடு இதெல்லாம் தான் இப்போ சீசனில் கிடைக்குது. அதை வச்சு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாங்காயில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? அதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது, பொட்டாசியம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த சுகர் லெவலை இது ஜாஸ்தி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மேங்கோவில் வந்து ரொம்ப கம்மி. அதனால சுகர் பேஷண்ட் கூட இந்த மாங்காய்லாம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு இதுக்கு கண்ணுக்கு, அப்புறம் வந்து ஹேருக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது மாங்காய். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் மாங்காய் சாப்பிட்றப்போ. அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மாங்காய் பச்சடி பண்ணலாம், மாவடு பிக்கிள் போடலாம், மாவடு ஊறுகான்னு சொல்லுவாங்க அது போடலாம். ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் மாவடு ஊறுகாலாம் செஞ்சு. அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு என்னுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்றவங்க கூட சிம்பிளாக பண்ணுறதுக்கான ஒரு ரெசிபி தான் இந்த மேங்கோ பிக்கிள். இது ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னாக்க, இப்போ நான் மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்க்குறப்பவே சில பேருக்கு வாயில் எச்சல் ஊறியிருக்கும். அதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல பசி எடுக்கும். இந்த பசிக்கலை, நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாங்காயை பார்த்தாங்கன்னா உடனே சாப்பிட வந்துடுவாங்க. அப்படின்னா அம்மா கூட ஊட்ட முடியாத சாப்பாட்டை இந்த மாங்காய் ஊட்டிடும் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு சின்ன பேனில் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டா போதும். மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாம் குட்டி குட்டி ஸ்பூனில் தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் இந்த கார பவுடரை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய மாங்காய் அப்படின்னாக்கா நல்லா ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுடலாம். மிளகாய் வத்தல் பொடி இருக்குல்ல, அது தனி மிளகாய் தூள்னு சொல்லுவாங்களே அது. அதை போட்டு இப்போது உப்பும் போட்டிருக்கேன். உப்பெல்லாம் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மாங்காயோட புளிப்பு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஊறுகாய்க்கு, அதுக்காக. இப்போது இதில் எண்ணெய், அதே பேனில் எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேன். எந்த எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில் தான் போட்டிருக்கேன். அது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இது குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஊறுகாய் தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்றும் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த எண்ணெய் வந்து ஒன்றும் பண்ணாது. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தை வந்து இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்துக்கணும். நான் அந்த எண்ணெய் சுடு பண்ணல, அதில் வந்து கடுகு தாளித்து போட்டணும். நான் அது சொல்ல மறந்துட்டேன். கடுகு தாளித்து அந்த எண்ணெயில் கடுகை போட்டு தாளித்து அதை தான் ஊற்றணும். அப்படி எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சுடு பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெந்தய பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்பலாம் போடக்கூடாது. ஏன்னா வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பாயிடும். போடாமையும் இருக்கக்கூடாது. வெந்தயம் போடுறது வந்து இந்த மாங்காயில் ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த வெந்தயத்தால் பேலன்ஸ் ஆகிடும். வெந்தயம் வந்து குளிர்ச்சி, அதனால் இது பேலன்ஸ் ஆகிடும். நம்ம வந்து ஊறுகாய் சாப்பிட்றப்போ வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. வெரி வெரி சிம்பிள். இப்போது நல்லா வெயிலுக்கு இதமாக தயிர் சாதம் பிசைஞ்சு அதில் கொஞ்சம் இந்த மாங்காய் ஊறுகாயை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கும். பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறையா சாப்பிட்றாதீங்க. வெயில் டைமு மாங்காயும் நிறையாலாம் சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்டா இருந்தாலுமே அளவாக சாப்பிட்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மேங்கோ ரெசிபி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.